தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அணு கூட அசையாது. அப்ப நீங்க இப்ப சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஆனாலும், நீங்க ஃபேஸ் பண்ற எந்த விஷயம் ஆனாலும் அது கர்த்தருடைய அனுமதியோட வந்ததுன்றத முதல்ல நீங்க நம்புங்க. அல்லேலூயா. அதை கர்த்தர் அனுமதித்தார். ஆமென். அனுமதித்தவர் அப்படியே மொத்தமா எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளு இல்ல, ஒரு வரையறை போட்டுதான் அனுப்புறார். ஆமென். அந்த அனுமதியை கர்த்தர் கொடுத்தார். there's a boundary for it. கவ்வ மட்டும்தான் உனக்கு அதிகாரம், உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதே தவிர, ஆமென், ஜீவனை எடுக்கிற அதிகாரத்தை அந்த விரியனுக்கு கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த விரியன் பவுலை வெட்கப்படுத்த வந்த விரியன் அல்ல, அந்த விரியன் பவுலை விசேஷப்படுத்த வந்த விரியன். அந்த விரியன் கவ்வாம இருந்தா அவரும் எல்லார போல ஒரு ஆர்டினரியா கடலுக்கு தப்பி வந்த ஒரு கைதி. ஆனால் இந்த கைதியை ஒரு விசேஷ அப்போஸ்தலனாய் அந்த தீவாருக்கு முன்பாக நிறுத்தணும்னா இந்த விரியன் வந்து கவ்வணும். சில நேரத்துல சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கும் போது, ஏன் ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்த இந்த ஜனத்துக்கு முன்னாடி என்ன மட்டும் அது வந்து பிடிச்சிருக்கே, எனக்கு மட்டும் இது நடந்திருக்கே, உம்மை நம்பி உமக்காக வைராக்கியமாய் நிற்கிற என் வாழ்க்கையில மட்டும் வந்திருக்கேன்னு கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் நம்புறேன்ப்பா, இது என்னை வெட்கப்படுத்த அல்ல, இது என்னை விசேஷப்படுத்த. நான் மற்றும் ஒரு கைதி அல்ல, நான் கர்த்தரால் பிடிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷி, தேவ மனுஷன் என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கும்படியே கர்த்தர் அதை அனுமதித்தார்.